வணக்கம். நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல நெத்திலி மீன்ல கிறிஸ்பியா எப்படி நெத்திலி ஃப்ரை செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாம 1/4 கிலோ நெத்திலி மீனை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு தலைவாலை கட் பண்ணிட்டு நம்ம கடையிலேயே அதை க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தலைவாலையெல்லாம் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா அலசிக்கிறோம். அடுத்ததாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா பெசரிட்டு கீழே தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அந்த மீனில் கொஞ்சமாக கல்லுப்பு, மஞ்சத்தூள் இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா பெசரிக்கிறோம். இப்படி பெசரும்போது அதில் இருக்க அந்த மீனோட ஸ்மெல் எல்லாமே நம்மளுக்கு போயிடும். அடுத்ததாக கடைசியாக இது கூடவே கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு போட்டுக்கிறோம். அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட அந்த மீனில் இருந்து எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது, பேட் ஸ்மெல். இப்போ பாருங்கள், எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா பெசரி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிக்கிறோம். கழுவிட்டு தண்ணியை இருத்துட்டு சுத்தமாக மீனை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதில் இப்போ நான் 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னாலும் மிளகாத்தூள் சேர்த்தி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இது ஃப்ளேவருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு நம்ம ஆல்ரெடி கல்லுப்பு போட்டு பெசரி வச்சதுனால கொஞ்சம் உப்பு இறங்கியிருக்கும். அதனால் உப்பு பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டுட்டால் உப்பு கரிச்சிரும். இதையும் உப்பையும் போட்டுட்டு கடைசியாக இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுக்கிறோம் ஃபுல்லாகவே. அடுத்ததாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக அரிசி மாவு போட்டுக்கிறோம். கடைசியாக இது கூட ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். ஒன்றோட ஒன்று எல்லாமே ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம ஆல்ரெடி அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சி கழுவியிருக்கோம். இப்போ ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிறோம். புழிஞ்சிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கிறோம். விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி தெளித்து விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறும்போது நம்மளுக்கு எல்லா இதுலேயுமே நல்லா மசாலா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு மீன்லேயும் அந்த மசாலா எல்லாமே நல்லா ஒட்டி இருக்குது. இது அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடுறோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பில் எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மீனையும் நம்ம பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு 6 to 7 பீஸ் மீன் மட்டும் போட்டுட்டு அப்படியே லைட்டாக திருப்பி விடுறேன். கொஞ்சம் கூட மசாலா உதிரவும் இல்லை. பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆகாது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். இப்போ அப்படியே திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம எடுக்க வேண்டியது தான். இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை யூஸ் பண்ணாதீங்க, மறுபடியும் தூக்கி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு வெந்துருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட சூப்பரான நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.